நலமுடன் நிலைக்கும் உங்கள் முன்னாடி இருக்காங்க. இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கிற மடவர் வளம் கோவிலுக்கு தான் போகிறோம். அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெய் விளக்கு வாங்கியாச்சு. கூட்டம் இருக்குன்னு பார்த்தோம், அவ்வளோ கூட்டம்லாம் இல்லை. அப்புறம் நெய் விளக்கும் ஏற்றியாச்சு. ஏற்றின பிறகு நாங்கள் உள்ளே போயிட்டோம். உள்ளே வந்து கூட்டம் இருக்கும் அப்படின்னு பார்த்தா கூட்டமும் உள்ளேயும் இல்லை அவ்வளவா. கோபுரம் சட்டப்பாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் உள்ளே போனோடனே பார்த்திங்கன்னா இந்த மேலெலாம் அந்த கேட்லாம் செம்மையாக இருந்துச்சு. அதையும் வீடியோ எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டோம். உள்ளே போனோம் பார்த்துறோம் அந்த கொடி மரம், அதுக்கப்புறம் கீழே ஏதோ ஆமை மாதிரி இருந்துச்சு. அது என்னதுன்னு எனக்கு தெரியலை, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சொல்லிட்டு உள்ளே போயிட்டோம். உள்ளே போயினோன்னே இங்கிட்டு பார்த்திங்கன்னா முருகரும் இங்கிட்டு விநாயகர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் உள்ளே வந்து வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு ஸ்ரீவனை மட்டும் எடுக்கலாம். அதுக்கப்புறமா சொல்லிட்டு வந்து உள்ளே எல்லா சாமியுமே பார்க்க போகணும். அதுக்கப்புறமா இது பார்த்திங்கன்னா எல்லா ராசி போட்டு எல்லா தமிழ் மாதங்களும் போட்டு வச்சுருந்தாங்க. ஒரு மாதத்துக்கு ஒரு சாமி அப்படின்ற மாதிரி பொழுது மொத்தம் 47 அந்த மாதிரி இருந்துச்சு. அது என்னன்னு தெரியல. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எல்லா இதுலேயுமே வந்து நடுவில் வந்து ஒரு அம்மன் சிலை மாதிரி வச்சுருந்தாங்க. அதையுமே வீடியோ எடுத்தாச்சு. வீடியோ எடுத்த பிறகு தான் நான் என்ன அப்படிலாம் கேட்டேன். இதுதான் சொன்னாங்க, நான் சொன்னதே தான் சொன்னாங்க. அதுக்கப்புறமா சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் வேறு அந்த கோயிலுக்குள்ளேயே வேறு இடத்துக்கு போனோம். அங்கே பெரிய நந்தி இருந்துச்சு, அதை தொட்டு கும்பிட்டு அதுக்கப்புறமா இங்கே வந்திங்கன்னா அம்மன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இங்கிட்டு அதே மாதிரி பிள்ளையார், சின்ன பிள்ளையார், சிவன்லிங்கம், சிவன் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. முருகர் தனியாக நிற்கிற மாதிரி பழனி நிற்பாங்கள்ல அது மாதிரியும். அதுக்கப்புறமா இங்கிட்டு பார்த்திங்கன்னா அந்த வசனம் ஸ்ரீ குமார குவார் அவங்க எழுதுனதுன்னு நினைக்கிறேன். அவங்க சகலகலா அப்படிலாம் போட்டுருந்துச்சு. அது ஃபுல்லாக வாசிக்கிற சுவாமிகளுக்குள்ளதையும். அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா துர்க்கை அம்மன் தான். துர்க்கை அம்மனையுமே வந்து பார்த்து பூ வச்சு விட்டாச்சு. பூ இல்லாமல் இருந்தது, நாங்கள் வாங்கிட்டு வந்தோம், அந்த பூவையும் வச்சாச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி இன்னொன்றுமே இருந்துச்சு, அதையும் பார்த்தாச்சு. அதுக்கப்புறமா வந்து இந்த விளக்கெல்லாம் ஏற்றிக்கிட்டு இருந்தாங்க அதுக்குள்ளேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த 7 சுவாமிகள் இருப்பாங்க பார்த்திங்களா, அவங்களையும் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் இது என்ன சாமின்னு பேர் போடுவேன். அதுக்கப்புறம் இங்கிட்டு வந்து சாமி எதுவுமே இல்லை. இந்த கோயில் வந்து ரொம்பவே நல்ல சக்தி வாய்ந்த கோயில். இதில் என்னென்னாலும் நடக்குமா. அதுக்கப்புறமா வந்து இந்த கலைகளுக்கு அரசன் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து அவங்களையும் பார்த்துட்டு இது கீழே வந்து என்னன்னு தெரியல. அதுக்கப்புறமா அதையும் பார்த்துட்டு பிரசாதம் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.